காலை வணக்கம். ஸோ மீண்டும் இணைகிறோம். இன்னைக்கு டே 2 ஹனோயில் இருக்கிறோம். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, பேட்ரி ஒரு மாதிரியாக கோளாறு ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப வீடியோ என்னால் காட்ட முடியல. பட் நிறைய இடத்த வந்து நைட்டில் நான் சுற்றி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இப்போது கேலுக்கில் டிஸ்கவுண்டில் ஒரு ஹாப் ஆஃப் பஸ்ஸை வந்து ரைட் புக் பண்ணிட்டேன். ஸோ அந்த பஸ் வந்து 4 ஹவர் இந்த சிட்டி டூரை சுற்றி காமிக்கும். டிஸ்கவரி ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. பட் என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டோரில் வச்சுட்டு ஸோ இங்கேருந்து நான் வெளியே வரேன். அடுத்து நைட்டு 8:30 தான் எனக்கு வந்து பஸ் சாப்பாக்கு. இது வந்து ஹனோய் சில்ட்ரன் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் இது வந்து ஸ்கூல் நினைக்கிறேன். பேலஸ் சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே செக்யூரிட்டி கார்ட்லாம் இருக்கிறாரு. கண்டிப்பாக அது ஸ்கூலாக தான் இருக்கும். உள்ளே போக முடியாது. ஆமாங்க, ஸ்கூல் தாங்க. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி வாண்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இந்த vlog பார்க்குறீங்களோ ஒரு நாளைக்கு 200 ringgit பட்ஜெட்டில் நீங்களும் வரலாம். ஸோ நேற்றுக்கு என்னோடய ஃபுல் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஹோட்டல் வந்து 63 வெள்ளி, சிம் கார்டு 48 வெள்ளி, அண்ட் தென் ஹனோயிலேருந்து அந்த ஹனோய் ஏர்போர்ட்லேருந்து இந்த டவுனுக்கு வந்தது, சிட்டிக்கு வந்தது 9 ringgit தான் வந்துச்சு. நான் எல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன் எக்ஸாக்ட் அமௌண்ட்டில். அப்புறம் சாப்பாடு தாங்க, சாப்பாடு நான் ஸ்டாப்பாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஒரு சுகர் கேன் 2 வெள்ளி மலேசியா காசுக்கு. அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் சாப்பிட்டேன். ஸோ நானும் ஒரு கோச் சஃபிங்கில் மீட் பண்ணோம்ல, அன்கிட் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 6 வெள்ளி. அப்புறம் பன்மி வெஜிடேரியன் சாப்பிட்டேன், 16 வெள்ளி. அது 80,000 டாங்ஸ் வந்துச்சு. நேற்றுள்ள செலவு மட்டும் 144 வெள்ளி டோட்டலாகவே அந்த ஹோல் டேவோட செலவு. ஸோ இன்றைக்கி இப்போது ஒரு 20 minutes நடந்து போனோம். என்னன்னு தெரில, அவங்க செம்மையாக இருக்குது பில்டிங் பாருங்கள். வாவ், இங்கே உள்ள எழுத்து கூட படிக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க கூகுள் மேப்பில். ஏதோ கவர்மெண்ட் பில்டிங் போல் நான் பா கியாட் ஹோ குவாம்னு எழுதியிருக்கு. நாட் ஷுர் வாட் இஸ் தட். ஸோ உள்ள லோக்கல்கிட்ட கேட்டு பார்ப்போமா? ப்ரோ, டு யூ நோ வாட் இஸ் தட்? வாட் பில்டிங் இஸ் தட்? நோ ஐடியா. அவர் வெக்க வர்றாருங்க கேமரா பார்த்து. இங்கேருந்து நான் ஒப்பேரா ஹவுஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே தான் ஓப்பன் ஆஃப் பஸ் ஏறணும். ஓப்பன் ஆஃப் பஸ் வந்து 53 வெள்ளி 40 சென்ட்ஸ். 53 வெள்ளி 40 சென்ட்ஸ். அண்ட் தென் காலையிலே ஒரு காஃபி குடித்தேன். காஃபியோட விலை வந்து 25,000 டாங். மலேசியா காசுக்கு வந்து 5 வெள்ளி. செம்ம விலை. இதுக்கப்புறம் அன்றைக்கி நான் லன்ச் அண்ட் டின்னர் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு இங்கே உள்ள சாப்பாடு வந்து ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். மேபி ஃபர்ஸ்ட் டே என்னோடய இம்யூன் சிஸ்டம் என்ன வந்து டொலரேட் பண்ணலை. ஸோ நம்ம விரதத்துக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன். ஸோ நாளைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹனோ சாப்பாடில் வந்து ஹைக்கிங் பண்ணலாம். இன்றைக்கி என்ன பிளான்னா, ஆஃப் அந்த பஸ்ஸில் ஏறி இங்கே உள்ள சிட்டி டூர் 4 hours அந்த சிட்டி டூர் 4 hour அந்த சிட்டி டூர் சுற்றி பார்த்துட்டு பிறகு அண்ட் தென் ஹோட்டலுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு அங்கே ஜெனரல் டாய்லெட் இருக்குது. அண்ட் தென் நைட்டு வந்து பஸ்ஸில் தூங்கிடுவேன். பிகாஸ் நான் சாப்பாக்கு போகிறேன், பஸ்ஸில் தூங்கிடுவேன். ஸோ ஹோட்டல் காசு மிச்சம். ஸோ இன்றைக்குள்ளே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்றத மேபி எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி நாளைக்கு காலையிலே நான் சொல்லுவேன். இது முக்கியமான காரணமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் செய்கிறேன். ஏன்னாக்கா கைங்கெல்லாம் வந்து விலை குறைஞ்ச விலையில் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஐ ட்ரைங் மை பெஸ்ட். இது பாருங்கள், இதோ இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்ச் காலனியால் 1957 அந்தமாரி டைமில், அக்யூரேட்டாக தெரில, நீங்கள் கூகுளில் பார்க்கலாம். அவங்க வந்து இங்கே வந்து இந்த நார்தன் வியட்நாம்லாம் வந்து டொமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட இந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள ரோடு, சம் ஆஃப் த இங்கே உள்ள அந்த ஏன்ஷியன்ட் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சைனீஸ் ஸ்டைல்லையும் இருக்குது, இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைல்லையும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஹனோய். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சத்தம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பிஸியாக ஹசிலான ஒரு ஏரியாவில், பட் யூ கேன் ஸ்டில் ஃபைண்ட் பீஸ். ஏன்னா
மக்கள்லாம் வந்து ரொம்ப பிஸியான சிட்டியில் கூட ரொம்ப ஆர்ப்பாட்டமாக வாழாமல் ரொம்ப சில்லாக ரிலாக்ஸாக லேபாக பண்ணிக்கிட்டு பார்க்குறவங்கள்ட்டலாம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சேர்ந்துட்டேன். இந்த டிக்கெட் கியாஸ்க் வந்து இந்த ஒப்பேரா ஹவுஸ் கிட்ட தான் இருக்குது. அந்த பஸ்லாம் அங்கே இருக்கிறது தெரியுது, அந்த மொட்டை மாடி பஸ் பாருங்க. ஸோ இதுதான் அந்த ஏரியா. நீங்கள் பஸ் டைமிங்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 20 நிமிஷம் ஓல்ட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இங்கே நடந்து வர்றதுக்கு இது. நான் வந்து ரோடு க்ராஸ் பண்ணிடுறேன் போது இப்படி தாங்க ரோடு க்ராஸ் பண்ணோம். இவங்க ஆய் கட்டுறாங்க, ஆனால் அப்புறம் ஆய் கட்ட வேண்டியதான். இந்த பாருங்க, இந்த பில்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் கொலனைஸ் பண்ணியிருந்த கிட்டப்போ கட்டின பில்டிங்ஸ். இதுதான் வந்து ஒப்பேரா ஹவுஸ். வாங்க, தான் அந்த பஸ் அங்கே இருக்குது. ஸோ என்ன சொன்னேன்னா, நீங்கள் டைமிங்லாம் தெரிஞ்சு வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாரி உங்களோட ஜோனியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எப்படி தான் க்ராஸ் பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்குது. ஓகே, அங்கே இருக்குது பெடஸ்ட்ரியன் வாக். 12:45 அதான் கவுண்டர் நினைக்கிறேன். அது டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஓகே, இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ பஸ்ஸு 12:45 புறப்படுறோம். எனக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த பஸ்ஸில் தான் ஏறி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இதில் எப்படி வேணுமா நடக்கலாம் போல். இந்தியா நேபாள் மாதிரி தான். இங்கே இந்தியா நேபாளில் சர்வைவ் பண்ணிட்டீங்கன்னா வியட்நாம் இஸ் நத்திங் ஃபார் யூ. நம்ம வந்து இங்கே சர்வைவ் பண்ணிடலாம். நான் போயிட்டு என்னோட கேலுக்கில் இந்த டிக்கெட் வாங்கினால அங்கே போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த பஸ்ஸில் ஏறிடுறேன். Hello, I already buy. Where to exchange the bus? You need The tickets? go choose the second one. Yeah. On the left. Okay, thank you. Come on. Come on na thank you னு அர்த்தம். பெங்காலியில் கேமோன் ஆசைன்னா how are you கேட்குறது. எங்கே இருக்கு? எங்கே? ஓகே, இங்கே இருக்கு. நம்ம கண்ணை வச்சு உருட்டி தேடணும் போலங்க. சைன் பாட் வந்து தூரத்தில் 2-3 இடத்துல கொடுக்க மாட்டுறானுங்க. அது சும்மா ஒரு கிளாஸ் மாதிரி இப்படி வச்சிடுறாங்க. ஓகே, வாங்க இந்த டிக்கெட்டை மாற்றிடுவோம். 53.40 காசு டிக்கெட். ஸோ இந்த அக்கா கிட்ட கொடுப்போம். ஸோ இது வந்து ஆன்லைனில் வாங்கினால சீப்பு. இங்கே வந்து வாங்கினாக்கா தெரியல எவ்வளோ. This ticket not our company. Last one. ஓ, ஸோ இந்த கம்பெனி இல்லையா, முன்னுக்கு இருக்கா இன்ஃப்ரண்ட். தேங்க்யூ. செம்ம பூத்தாவாயிட்டும் போக. எங்கே இருக்குது இந்த கம்பெனின்றாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். இதோ ஒரு குறுக்கு சந்து. இங்கே உள்ள ரோடெலாம் பார்க்க இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய குறுக்கு சந்தெல்லாம் இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது? இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. Hello sir, do you know where is the ticket counter for hop on off bus? No. Bus. Hello. Go on. Okay. Inside? Easy here? Can go? Where? Ask him. Excuse me sir, do you know where is this kiosk? No. No. Nó đang tìm xe để nó booking. ஓகே, அது இது உள்ள பூர்ணம் போல. சரி. The white ticket. White color? Yes. Thank you so much. Yes. Bye bye. Bye. ஓகே, bye bye. இங்க பாருங்க, இந்த ஒயிட் கலருக்கு போகணுமா?
என்னால் அது சுத்தல்ல விட்றானுங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். இங்கே சொன்னாக்கா இவனுங்க அப்படி போன்றானுங்க, இங்கே கேட்டால் இங்கே வாங்கன்றாங்க ஒயிட் கலருன்ட்டு. இது டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஆச்சே, செம்ம சேட்டை. ஹானோய் சிட்டி டூர்னு போட்டிருக்காங்க. Hello, excuse me, do you know I buy this ticket from Keluk here? And you buy online? Yeah. And stop here about 10 minutes back come here. This is the ticket counter, right? You will go in the bath and change ticket. Can you change for me? No. And the bath and change. Yeah. And stop here. 10 minutes back. This bus? Same. So confirm here, right? This is Keluk. I buy from Keluk. And the bath here. So my ticket is here, right? Very confusing, you know. I know. Same color. Kamusta ka? Good. Mabuti? Yeah. Yeah. Where you from? I'm from Malaysia. I can speak Tagalog. Little bit. Okay, enjoy. Okay, இதுதான் இந்த பஸ்ஸா என்னென்னமோ கொடுத்துருக்குறாங்க. 4 ஹவர்ஸ்க்கு வந்து 300 டோங். இதே நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கினா. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம், இந்த பஸ்ஸு தான் போகன்றாங்க. ஓகே, ட்ரை பண்ணுவோம். Man, enjoy. யா, பஸ்ஸு வந்துருச்சு. ஓகே, இதில் ஏறி ஜாலியாக போவோம். இங்கே உள்ள பஸ்ஸு டிரைவர்லாம் வந்து லெஃப்ட்லேருந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து லெஃப்ட் டிரைவிங், மலேசியா மாரி ரைட் டிரைவிங் இல்லை. Inside the number 4, number 3, number 8, 5, 6, 9, 10. Remaining place you can see on the bus. ஓகே, The number 4 Ho Chi Minh Museum is only just open in the morning, afternoon and evening is closed. You can visit outside. But the number ஸோ ஓகே வாங்க பஸ்ஸுக்குள்ளே போகிறேன். Let me go up. என்ஜாய். பஸ் டிரைவர் இப்போ தான் சாப்பிட்றாரு பாருங்க. Excuse me, wait a minute. I change the ticket. எஸ் Yes. Two people. ஸோ இப்போ வந்து நாங்கள் 2 பேர் தான், நானும் எங்கள் ஒரு பிரதரும். Yeah, can I see the ticket? இப்போ ஒரு டிக்கெட்லாம் மாற்றிட்டு Yes. இவங்க ஒன்னாலே மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் டிக்கெட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். Con đúng rồi. Nhưng mà lại cứ kiểu giật ra như thế này. ஆனால் இங்கே வந்து என்ன பிரச்சனைனா கரெக்டான கைட் இங்கே போகிறது அங்கே போகிறதுன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வாயை உருட்டி ஆளுங்கள்கிட்ட பேசி கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி தான் இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போக முடியும். ஓ, செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. யாருமே இல்லை, நம்ம தான். முன்னுக்கு ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஆரம்பிக்கலாமா? ஸோ பஸ்ஸு வெளியே வந்து இங்கேருந்து எனக்கு ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க போடுறதுக்கு.
ஸோ இப்போ தான் அந்த ஹாப் ஆன் ஆப் ஆஃப் பஸ்லேருந்து இறங்கினேன். எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு நமக்கு பஸ்ஸு வரும். ஸோ 4 ஹவர்ஸோட பேக்கேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து சர்டன் பஸ் ஸ்டாப்பில் இறக்குவாங்க, லைக் சில ஹாட்டான ஏரியாவில். ஸோ இப்போ நான் இறங்கியிருக்கிற இடம் வந்து டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக இருந்திருக்கு, லிட்ரேச்சர் யூனிவர்சிட்டியாக இருந்திருக்கு. ஸோ இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ நானும் வந்து போய் பார்க்கலான்ட்டு பிளான் வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு அரை மணி நேரத்தில் பஸ் வரும். ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் எவ்வளோ டைம் கிடைக்குதோ நல்லா சுற்றி பார்த்துட்டு வருவோம். எப்படி இருக்குது பாருங்க இந்த ஆர்கிடெக்சர். வாவ். டிக்கெட் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து தனியாக டிக்கெட் வாங்கிட்டு வரணும். ஓகே, டிக்கெட் வாங்கிட்டேன். 70,000 டாங் உள்ளே போகிறதுக்கு. ஸோ வாங்க உள்ளே போடலாம். சம்மத்தனமான ஒரு பயங்கரமான ஆர்கிடெக்சர். இந்த ஊரில் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க. எல்லாரும் க்யூவில் நிற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிறாங்க எல்லாருமே. டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சரை ஃபுல்லாக பார்த்தாச்சு, கலக்கியாச்சு. இங்கே உள்ள கிராஜுவேஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு இங்கே கடவுள்கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுற மாரி ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே தான் வந்து ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிக்கிறாங்க அவங்களோட கிராஜுவேஷன் ஃபோட்டோலாம். ஸோ இங்கேருந்து நான் இப்போ வந்து வெளியாயிருவேன். ஸோ இந்த பஸ்ஸு இன்னும் அரை மணி நேரத்தில் வந்திருக்கோம். ஸோ போயிட்டு வருவோம். இப்போ அடுத்து நான் வந்து இறங்கியிருக்கிற இடம் ஆப் ஆஃப் பஸ் மூலயமா வந்து இறங்கின இடம் வந்து கெத்ரல், சென்ட் ஜான் கெத்ரல் சர்ச்சு வந்து. ஸோ 5 மணிக்கு மேலே நம்ம பப்ளிக் உள்ளே போகலாம். இப்போதைக்கு வந்து அந்த கிறிஸ்டியர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கிறாங்க. அந்த உள்ள மெம்பர்ஸ், அந்த டிவோட்டிஸ் மட்டும் உள்ளே போக முடியும். இதுதான் அந்த கிறிஸ்டியன் சர்ச் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இது பிரெஞ்சுக்காரங்களால் கட்டப்பட்ட அந்த டெம்பிள் சர்ச். ஸோ அந்த பஸ் ரைடெலாம் முடித்து நல்லா சுற்றி திருப்பி வீடு ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். இப்போ நாளைக்கு நான் ஹலோங் பே போகிறதுக்கான இப்போ போகிறேன் ஹலோங் பேக்கு. நாளைக்கு தான் போய் சேருவேன். சாரி, அந்த சப்பாக்கு போகிற பஸ்ஸு கூட்டிகிட்டு போயிட்டு பஸ்ஸில் ஏறி 10 மணிக்கு பஸ்ஸு, நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு சேருவோம். நாளைக்கு போய் சேர்ந்த உடனே அங்கேருந்து நம்மளோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹோட்டல் இல்லை, ரூம் வந்து ஸ்லீப்பிங் கோச் தான். நாளைக்கு போய் சாப்பாடில் சேர்த்துட்டு 2 நாள் 2 days and 1 night எனக்கு வந்து அங்கே ட்ரெக்கிங் ஹோம்ஸ்டே ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன், டூர் மாதிரி. ஸோ அங்குள்ள கிராமத்து மக்கள் வீட்டிலே போய் தங்கிடுவேன். ஸோ அதுதான் என்னோட நாளைக்குள்ள ஆக்டிவிட்டி, நாளைக்கும் நாளாண்டிக்குள்ள ஆக்டிவிட்டி. இதோட அந்த பஸ்ஸுக்கு இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து பஸ்ஸுக்கு போயிடுவேன். போயிட்டு அந்த ஸ்லீப்பிங் கோச் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னோடய ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுன்னு சொன்னால் என்னோடய பஸ், இதுதான் என்னோடய ஸ்லீப்பிங் கோச் பாருங்கள். இதுதான் என்னோடய ஸ்லீப்பிங் கோச். ஸோ இங்கே தான் நான் தூங்க போகிறேன். எல்லா ஆள் படுத்திருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ஹோட்டலில் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கேயே தூங்கிடுவேன், இந்த பஸ்லேயே தூங்குவேன். ஐ திங்க் மோர் தென் 300 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். அரௌண்ட் 7-8 hours பிடிக்கும் சப்பாக்கு போய் சேர்கிறதுக்கு. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு போய் சேருவேன் அங்கே. ஸோ இதுதான் என்னோடய ஸ்லீப்பிங் பஸ். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. என்னால் தூங்க கூட முடியல, எப்படி தூங்குறது தெரியல. பிகாஸ் ஈஸி கால் வந்து வைக்க முடியல. ஸோ ஓகே, என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இருட்டிடுச்சு, நானும் கொஞ்சம் நேரத்தில் படுத்து தூங்கிடுவேன். தூங்கி ஆகணும், ஏன்னா நாளைக்கு அலங்கத்தில் ட்ரெக்கிங் ஆரம்பிக்குது. தூங்கலைன்னா பூத் ஆயிரும். ஆல்ரைட், குட் நைட்.